தினகரனை அதிமுகவில் இருந்து ஒதுக்கி வைத்தால் விபரீத விளைவுகள் நேரிடும் என்று அவரது ஆதரவாளரும் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான வெற்றிவேல் எச்சரித்துள்ளார். பெங்களூருவில் தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர், எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தங்களுக்கு இல்லை என்று கூறிய வெற்றிவேல், அமைச்சர்கள் எடுத்த முடிவுகளுக்கு எல்லாம் தங்கள் அணி கட்டுப்பட முடியாது என்று தெரிவித்தார். எடப்பாடி தான் முதலமைச்சர் சின்னமா என்கிட்ட சொல்லிட்டு கோவத்தூரில் ரெண்டு நாள் இருந்து தங்கிட்டு என் தம்பி எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. நாங்களும் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்கிறோம். கட்சியை வழி நடத்துவதற்கு எங்களுக்கு தலைமை தேவை. அதனால கட்சி வேலையை பார்க்க சொல்கிறோம். அவர் துணை பொதுச் செயலாளர், இப்போ பொதுச் செயலாளர் கட்சி வேலை பாருங்கள். நீங்கள் பார்த்தா தான் எங்களுக்கு தமிழ்நாடு பூரா கட்சிக்காரனுக்கு ஒரு ஆதரவும் அரவணைப்பும் கிடைக்குன்னு சொல்கிறோம். அமைச்சர்களால் முடியாது. கட்சி வேலைன்றது அது தனி காலம். அம்மா பார்த்தாங்கன்னா அம்மா பார்ப்பாங்க. அம்மாவும் எல்லாரும் ஒன்றும் கிடையாது. இப்போ ஓபிஎஸ் அம்மா முதலமைச்சர் ஆக்கினாங்க. ஓபிஎஸ்க்கு ரெட்டலையில் ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர் ஆனாரா? இல்லை, அம்மாவுக்காக விழுந்த ஓட்டு தான் எல்லாம். அது எல்லாருக்கும் பொருந்தும். நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுலேருந்து கீழே ஒரு கிராமத்தில் ஒரு கிளையில் ஒரு ஒரு கவுன்சிலர் ஆகிறதுலேருந்து எல்லாமே அந்த ரெட்டலையும் அந்த அம்மாவும் தான். அதனால நம்மளை பற்றி நம்ம பெரிய ஆளாக நினச்சிக்கூடாது. நாளைக்கு நான் போய் எலெக்ஷனில் தனியாக நின்று தேர்தல் நின்னா ஒன்றுமே இருக்காது. இதுக்கு அதனால கொஞ்சம் வார்த்தையை அளந்து ஜெயக்குமார் இது ரிப்பீட்டடாக இது அளவு மீறி போறாரு, எல்லையை மீறி போறாரு. ஏன் பண்றாரு தெரியல. அவர் மெச்சூர்டு பாலிட்டிஷியன் எனக்கு தெரிஞ்சு ஏன் அந்த மாதிரி பண்றாருன்னு தெரியல. யார் அவரை தூண்டி விடுறாங்கன்னு தெரியல. என்ன பயன்னு தெரியல.